திண்டுக்கல் மாவட்டம் வேடச்சந்தூர் அருகே உள்ள பூத்தாம்பட்டியில் அமைந்துள்ள டாஸ்மாக் மதுக்கடையை சூறையாடிய இளைஞர்கள் இதுகுறித்து போலீசார் தற்பொழுது விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். இதனை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் வசந்த் வழங்கிட கேட்கலாம். வசந்த், வணக்கம். இது குறித்தான முழு விவரங்கள். வணக்கம் சிந்துஜா. அதாவது திண்டுக்கல் மாவட்டம் வேடச்சந்தூர் அருகே உள்ள பூத்தாம்பட்டியில் அரசு மதுபான கடை, அதாவது டாஸ்மாக் ஆனது இயங்கி வருகிறது. இந்த கடையில் கண்ணதாசன் என்பவர் விற்பனை பணியாளராக இங்கு பணியாற்றி வருகிறார். இந்த நிலையில் கடந்த செவ்வாய்க்கிழமை வடமதுரையில் அருகே உள்ள நாடுகண்டனூர் பகுதியைச் சேர்ந்த சதீஷ் என்ற இளைஞர் மதுக்கடைக்கு சென்று அதற்கு இலவசமாக எனக்கு மது பாட்டில் தர வேண்டும் என்று கேட்டுள்ளார். இதற்கு விற்பனையாளர் இருக்கக்கூடிய கண்ணதாசன் தற்போது மறுத்துவதால் அவரிடம் கடுமையான வார்த்தைகளை அவர் தொடர்ந்து பேசி தகராறில் ஈடுபட்டு இருந்தார். அங்கிருந்து அவர் தகராறு ஈடுபட்டு இருக்கக்கூடிய அவர்கள் ஆபாசமான வார்த்தைகள் அவர் அந்த இடத்துல பேசிவிட்டு அந்த இடத்துல இருந்து அவர் சென்று விட்டார். இந்த நிலையில் நேற்று இரவு மீண்டும் அதே போல் சதீஷ் மதுபோதையில் தனது நண்பரோட 5க்கும் மேற்பட்டவர்களை பயங்கரமாக சொல்லக்கூடிய ஆயுதங்களை அழைத்துக் கொண்டு பணியில் இருந்த கண்ணதாசனிடம் மேலும் 2வது முறையாக தற்போது தகராறில் ஈடுபட்டுள்ளார். அப்போது கண்ணதாசனை அவர் தாக்க முயன்றார். அவர் சுதாரித்துக் கொண்ட கண்ணதாசன் மற்றும் ஊழியர்கள் கடையின் சட்டரை அடைத்து விட்டு கடைக்குள் இருந்து கொண்டனர். இதனால் ஆத்திரமடைந்த இளைஞர்கள் கடையின் சட்டர் இரும்புகளை, ராடுகளை மற்றும் உருட்டுக்கட்டைகள், அருவாள் உள்ளிட்ட ஆயுதங்களை கொண்டு சூறையாடி விட்டு அங்கிருந்து தப்பித்து சென்றனர். இது குறித்து கண்ணதாசன் வேடச்சந்தூர் காவல் நிலையத்தில் புகார் அளித்திருந்தார். அதன் பேரில் சதீஷின் நண்பரான சோட்டாமாயனூரை சேர்ந்த சந்தனம் மற்றும் அவரை பிடித்து சென்ற போலீசார் தற்போது விசாரணை செய்துள்ளனர். இதனை கொண்டு அந்த சிசிடிவி காட்சிகளின் அடிப்படையில் தற்போது அவர் கண்ணதாசன் அங்கே இருக்கக்கூடிய வடமதுரை காவல் நிலையத்தில் சிசிடிவி காட்சிகள் தற்போது அளித்திருந்தார். அந்த சிசிடிவி காட்சிகளின் மூலம் இவர்களை அந்த இருக்கக்கூடிய ரகளில் ஈடுபட்டு அதே போல் சற்றை உடைத்த காட்சிகள் தற்போது அதில் பதிவாயிருந்தது. இதன் கருத்தில் கொண்டு அங்கே இருக்க வழக்கானது தற்போது பதியப்பட்டு தற்போது இளைஞர்கள் பயங்கர ஆயுதங்களுடன் அந்த சிசிடிவி காட்சிகள் தற்போது வெளியாகியுள்ளது. இதைத் தொடர்ந்து வடமதுரை போலீசார் தொடர்ச்சியாக வழக்கு பதிவு செய்து அவர்களை கைது செய்வதற்காக அவர்களை தேடி வருகின்றனர். இந்த சம்பவம், இந்த இளைஞர்கள் பயங்கரமான ஆயுதங்களுடன் கடைக்குள் சூறையாடும் சிசிடிவி காட்சிகள் தற்போது அங்கே இருக்கக்கூடிய பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி வசந்த்.